Welcome to CiviCrux. Don't forget to subscribe and hit the bell icon for regular updates on engineering content. ஹே கைஸ், வெல்கம் டு சிவிக்ரக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முன்னாடியே நம்ம போன எபிசோட் 4ல நம்ம ஸ்பெசிபிக் கிராவிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸ்பெசிபிக் கிராவிட்டினா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். ஜஸ்ட் அதோட ரீகால் பார்த்துக்கலாம். ஸ்பெசிபிக் கிராவிட்டினா யூனிட் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல் டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். எந்த இதுக்கு நீங்க ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணுமோ அந்த மெட்டீரியலோட யூனிட் வெயிட்ட மேலையும் கீழே ஒரு ஸ்டாண்டர்ட், நம்ம இங்க ஸ்டாண்டர்டா என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கோம்னா வாட்டர், அப்ப யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் போட்டா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் தட் மெட்டீரியல் கிடைச்சிரும். சோ இங்க ஸ்பெசிபிக் கிராவிட்டிலே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ட்ரூ ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இன்னொன்னு அப்பேரண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ட்ரூ ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னா வெறும் அந்த சாலிட் கிரெயின்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. நடுவுல வாய்ட்ஸ் ஏர் எதையுமே கன்சிடர் பண்ணாம வெறும் அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணாங்கன்னா அது ட்ரூ ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அப்பேரண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டினா எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த சாயில் கண்டிஷனோட சேர்த்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது இப்ப சாயில்னா இப்ப இதான் 1 மீட்டர் கியூப் சாயில்னா இதை அப்படியே கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த சாயில் கிரெயின்ஸ், அதுல இருக்க வாய்ட்ஸ்ல ஃபில் ஆயிருக்கக்கூடிய வாட்டர் ஏர் இந்த மாதிரி ஃபுல்லா கன்சிடர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், வாய்ட்ஸ்னா 2 சாயில் கிரெயினுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வாய்ட்ஸ். அதுல வாட்டர் ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டட், ஏர் ஃபுல்லா இருந்துச்சுன்னா ட்ரை. அந்த மாதிரி எல்லாமே கன்சிடர் பண்ணாங்கன்னா அப்பேரண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இது ஃபீல்டு கண்டிஷன்ஸை பொறுத்து, இது லேபரேட்டரி கண்டிஷன்ஸ். இதுல வெறும் இந்த சாலிட் கிரெயின்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏரோ வாய்ட்ஸோ எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரூ ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதான் பேஸ்ட் ஆன் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஒன்லி. இதுல கரண்ட் ஸ்டேட் அது சேச்சுரேட்டடா இருக்கா இல்ல அந்த கரண்ட் ஸ்டேட்டை பொறுத்து இது கான்ஸ்டன்டா இருக்கும், இது மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரூ ஸ்பெசிபிக் கிராவிட்டி நார்மலா ஆர்கானிக் சாயில்ல எந்த ரேஞ்ச்ல இருக்கு, சில்டிக் லேல இந்த ரேஞ்ச், சாண்ட், கிராவல், அயன் ரிச் சாயில்ஸ்னு இங்க ஒரு டைப் அதோட ரேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நார்மலா நம்ம எல்லாத்தையுமே கம்பேரிஷன் வச்சு படிச்சாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். சோ அதனால ட்ரூ ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கும் அப்பேரண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கும் ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் மாதிரி போட்டிருக்கோம். என்னன்னா பேஸ்ட் ஆன் இதுல வெறும் சாலிட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அங்க என்டையர் சாயில் கன்சிடர் பண்ணுவாங்க. வாய்ட்ஸையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மாய்ஸ்சரையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இது எஸ், அது நோ. எதுக்கு? இது கான்ஸ்டன்டா இருக்கும். இதோட டிபிக்கல் ரேஞ்ச் 2.6 to 2.8 குள்ள இருந்தா அது ட்ரூ ஸ்பெசிபிக் கிராவிட்டி. 1.8 to 2.1 அது அப்பேரண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டில அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். இது லேப் டெஸ்ட், இது ஃபீல்ட் அனலைசிஸ். நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரிஜின் ஆஃப் சாயில். சாயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்க போறோம். நார்மலா சாயில் 2 வகையா உருவாயிருக்கலாம். ஒண்ணு ஆர்கானிக் சாயில், இன்னொன்னு இன்ஆர்கானிக் சாயில். ஆர்கானிக் சாயில் அப்படின்னா எந்த ஒரு பொருளும் லிவிங் ஆர்கானிசமோ நான் லிவிங் ஆர்கானிசம் ஏதோ ஒண்ணு நம்ம போட்டுட்டோம், அது மக்கி போய் மண்ணா போய் அந்த மண்ணை யூஸ் பண்றது ஆர்கானிக் சாயில். அதே இன்ஆர்கானிக் சாயில்னா ஒரு பாறை, அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு சின்ன சின்ன துகள்களா மாறி அது இன்னும் சின்ன துகள்களா மாறி சாயிலா மாறுறது இன்ஆர்கானிக் சாயில். அது காலப்போக்குல கிளைமேட் சேஞ்ச்னால கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால நடக்கும். அதுதான் இன்ஆர்கானிக் சாயில். இதே ஆர்கானிக் சாயில்னா மரத்துண்டு உயிரை ஏதோ ஒண்ணு மக்கி போறதுனால உருவாகுறது. இதுல ஆர்கானிக் ரிச் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரு குமுலு சாயில். இதுக்கு எக்ஸாம்பிள் பீட்டு, மக்கு, ஹியூமஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் சாயில்ல டிஸ்இன்டகிரேஷன்னா பாறை உடையிறது பேரு டிஸ்இன்டகிரேஷன். வெதரிங்னா அது உடஞ்சு சின்ன சின்ன துகள்களா காலப்போக்குல மாறுறது பேரு வெதரிங். இது 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு பிசிக்கல் வெதரிங், இன்னொன்னு கெமிக்கல் வெதரிங். பிசிக்கல் வெதரிங் அப்படின்னா நார்மலா ஒரு ராக் பாறை, அந்த காலத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்னும் பல நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பாறை ஃபுல்லா எர்த்தே பாறையா தான் இருந்துச்சு. அதனாலதான் நம்ம இப்ப கூட தோன்றப்பக்குள்ள அடியில நிறைய லேயர் பாறை தான் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சோ இது எப்படின்னா அது பாறை நாளடைவுல கிளைமேட் சேஞ்ச்னால அது பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகி எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காம சின்ன சின்ன துகள்களா மாறி அப்படியே மண்ணா மாறுச்சுன்னா அது பிசிக்கல் வெதரிங். அதே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா மாறுச்சுன்னா அது கெமிக்கல் வெதரிங். இந்த கெமிக்கல் வெதரிங்ல ப்ரொடியூஸ் பண்ற அந்த சாயிலோட பார்ட்டிகல் கிரெயின் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும், இதுல ரொம்ப பெருசா இருக்கும். இதுல பேரண்ட் ராக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் அந்த சாயிலுக்கு அப்படியே வந்திருக்கும். ஆனா இதுல கெமிக்கல் ஆக்ஷன் நடக்கிறதுனால ராக்குக்கு வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இதுல இருந்து வர சாயிலுக்கு வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆரிஜின் ஆஃப் சாயில்ல
சாயில் வந்து ப்ராடா வந்து 2 டைப் ஆஃப் கிளாரிஃபை பண்றான்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒண்ணு ஆர்கானிக் சாயில். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டீகேட் மேட்டர்னால வர்றது. பிளாக் கலர்ல இருக்கும் அப்படின்னு. இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது ஆர்கானிக் சாயில்ல. ஏன்னா அதுல வந்து நம்ம வந்து கல்டிவேஷன் தான் பண்ண முடியுமே தவிர கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் கிடையாது. அதே இன்ஆர்கானிக் சாயில்னா டிஸ்இன்டகிரேஷன் அதான் பிசிக்கல் வெதரிங்னா என்ன, கெமிக்கல் வெதரிங்னா என்ன நம்ம பார்த்ததுதான். இப்ப இதையும் நம்ம ஒரு டேபிளர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேபிள் மாதிரி கொடுத்திருக்கோம். பிசிக்கல் வெதரிங் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் ராக் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். கெமிக்கல் கம்போசிஷன்ல எந்த சேஞ்ச் பண்ணாம ஸ்மாலர் பார்ட்டிகளா மாறி சாயில் ப்ரொடியூஸ் பண்றது. இதுல கெமிக்கல் கம்போசிஷன் சேஞ்ச், இது கெமிக்கல், இது மெக்கானிக்கல். இதுல என்னன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ், ஃப்ரீஸ் தா சைக்கிள், அப்ரேஷன், பிளான்ட் ரூட்ஸ். டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னா தெர்மல், அதாவது டக்குன்னு குளிர்றது, டக்குன்னு சூரிய அதிகமா இருக்கிறது, ஹாட் வெதர் இன்க்ரீஸ் ஆகுறது, இதனால ராக் உடைஞ்சு அந்த இது டெம்பரேச்சர் சேஞ்சஸ். ஃப்ரீஸ் தா சைக்கிள்னா ஒரு ராக் இருக்குன்னா அந்த ராக்ல இருக்கக்கூடிய பாறையில தண்ணி போயிட்டு அது வந்து அப்படியே அங்க உறைஞ்சு போய் அந்த கிராக்கை டெவலப் பண்ணி பேக் பண்ணி அப்புறம் இது பண்றது ஃப்ரீஸ் தா சைக்கிள். அப்ரேஷன்னா அப்படியே விண்டு மூலியமா இன்னொரு ஒரு பொருள் மோதுறது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இதாகுறது. பிளான்ட் ரூட்ஸ்னா பிளான்ட் ரூட்ஸ் இருக்கிற இடத்துல அந்த ராக் இருக்கும். அப்படியே அதுல போயிட்டு பிளான்ட் ரூட்ஸ் வந்து வளரும். அது மூலியமா இருக்கிறது. அதே வந்து கெமிக்கல் வெதரிங்னா வாட்டர், ஆக்சிஜன், ஆசிட்ஸ் இந்த மாதிரி அதுல ராக் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு புது சப்ஸ்டன்சஸ், ஒரு ராக் இருக்கும் அது கூட அந்த இதை ரியாக்ட் பண்ணி ஒரு புது சப்ஸ்டன்ஸ், ஒரு புது மண்ணா ப்ரொடியூஸ் பண்றது தான் வந்து நியூ சப்ஸ்டன்ஸ். இது ஸ்மாலர் சைஸாமா, இது ஸ்மாலர் பீஸ், இது நியூ சப்ஸ்டன்சஸ். இது எப்ப வந்து நடக்கும் ரொம்ப ஃபாஸ்டானா ட்ரை கோல்ட் கிளைமேட்ஸ்ல, இது யூஸ்வலா வார்ம் வெட் கிளைமேட்ஸ்ல நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரோஸ்ட் வெட்ஜிங், எக்ஸ்போலியேஷன், தெர்மல் எக்ஸ்பான்ஷன், இங்க ரஸ்டிங், டிசொல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன், ஹைட்ரோலைசிஸ். இப்ப நார்மலா நம்ம பிக்சரா பார்த்தா எதுவுமே மறக்காதுல. ஃப்ரீஸ் தா சைக்கிள்னா என்ன சொன்னேன், ஒரு ராக் இருக்கும், அந்த ராக்கோட கிராக்ல வாட்டர் போய் இருந்துட்டு அது வந்து அங்க வந்து உறைஞ்சு போயிரும். அதனால அந்த கிராக் டெவலப் ஆகி வரதான் ஃப்ரீஸ் தா சைக்கிள். அப்ரேஷன்னா அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. காத்து மூலியமா ஒரு இடத்துல இருந்து அடிச்சுட்டு போய் அப்படியே அந்த மாதிரி பண்றது. அதே வந்து ரஸ்ட்னா இது வந்து கெமிக்கல் வெதரிங். எப்படின்னா ஒரு ராக் இருக்கு, அந்த ராக்ல வந்து மழை பெய்யுது, மழை பெய்யறதுனால அந்த ராக்கோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அந்த தண்ணி, காத்து எல்லாம் ஆக்ட் ஆகி அதை ராக்கையே துருப்பிடிக்க வைக்கிறது பேரு தான். அதான் ஆக்சிடேஷன் அந்த இதுல வந்துரும். இன்னொன்னு வந்து ஆசிட் ரெயின் ஆன் லைம்ஸ்டோன் அப்படின்னா, லைம்ஸ்டோன்ல ஆசிட் ரெயின் விழுந்துச்சுன்னா, அது அப்படியே அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுட்டு போயிரும். அதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப நார்மலா உங்களுக்கு பிசிக்கல் வெதரிங், கெமிக்கல், பயாலஜிக்கல்னா அந்த ரூட்ஸ் அங்க வளர்றது. சோ இதுலயே டைப்ஸ் ஆஃப் வெதரிங்னு இருக்குல்ல. வெதரிங்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் வெதரிங்ல கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. கெமிக்கல் வெதரிங்ல. மெக்கானிக்கல் வெதரிங்னா பிசிக்கல் வெதரிங் தான். ஃப்ரோஸ்ட் வெட்ஜிங்னா நம்ம பார்த்தோம்ல, வாட்டர் வந்து அந்த இதுல ஃப்ரீஸ் அண்ட் தா சைக்கிள் தான் ஃப்ரோஸ்ட் வெட்ஜிங். அதே தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அது வந்து மேல ராக் வந்து டக்குன்னு சடன் ஹீட், சடன் கூலிங் இந்த மாதிரி டெம்பரேச்சர் மாத்தி மாத்தி வந்து இந்த ராக் இது பண்றது. எக்ஸ்போலியேஷன் அப்படின்னா ஒரு ராக் இருக்குன்னா அதோட மேல் லேயர் மட்டும் அப்படியே கீழே இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால மேல் லேயர் மட்டும் டிவைட் ஆகி அந்த ப்ரெஷர்னால மேல் லேயர் உந்து விழுகிறது பேர் தான் எக்ஸ்போலியேஷன். ஓகேவா? பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டினா அந்த ரூட்ஸ் க்ரோ ஆகுறது. அப்ரேஷன்னா நான் சொன்னேன்ல ஒன்னோட ஒண்ணு மோதி அப்படியே அது வந்து உடையுது. அதே கெமிக்கல் வெதரிங்ல வந்து ஆக்சிடேஷன், அதான் ரஸ்டிங் பார்த்தோமா, ரெட் கலர்ல ராக் பார்த்தோமா, ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி. அதே ஹைட்ரோலைசிஸ்னா எந்த வாட்டர் வந்து எது கூட ரியாக்ட் ஆகி ஒரு நியூ பார்ட்டிகல் கிளே அந்த மாதிரி ஃபார்ம் பண்றது. நார்மலா வந்து இதெல்லாம் நீங்க என்ன கார்பனேஷன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ராக்ல ரியாக்ட் ஆகி நியூ ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்றதுதான். இதே ஆசிட் ரெயினுக்கு நம்ம வந்து நார்மலா இப்ப ஒரு கண்டிஷன் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆக்ரால இருக்கக்கூடிய தாஜ்மஹால் வந்து லைம்ஸ்டோனால கட்டப்பட்டுருச்சு. சோ இப்ப வந்து அங்க நிறைய வந்து அந்த லைம்ஸ்டோன்ல நிறைய டேமேஜ் இருக்கு. இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்னா அங்க வந்து பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு. டெல்லி அந்த ஏரியா சுத்தி பொல்யூஷன் அதிகமானதுனால அடிக்கடி ஆசிட் ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆசிட் ரெயின் வர்றதுனால அந்த ஆசிட் ரெயின் அந்த மார்பிள் கல்லு அந்த லைம்ஸ்டோன்ல ஆக்ட் ஆகி அது அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து கெமிக்கல் வெதரிங். எப்படி வந்து ஒரு லைம்ஸ்டோன் வந்து எப்படி ஆகுதுன்றதுக்கு உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங்ல பிசிக்கல் வெதரிங்னா நார்மலா அந்த வந்து ரியாக்ட் ஆகி பெருசாகி
கிராக் பெருசு இது பண்ணி அது டிஸ்இன்டகிரேட் ஆகி உடையிறது. அதே கெமிக்கல் வெதரிங்னா கிராக் எல்லாம் இல்ல. ஜஸ்ட் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னாலே அது இன்னொரு ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகுறது பேரு கெமிக்கல் வெதரிங். ஓகேவா? பிசிக்கல் வெதரிங்னா அந்த ராக் எப்படியோ உடையணும். ஓகேவா? அது பிசிக்கல் வெதரிங். அது வந்து இன்னொரு பொருள் கூட ஆக்ட் ஆகி ஒரு புது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா கெமிக்கல் வெதரிங். ஃப்ரீஸ் அண்ட் டாக்கு எப்படி வாட்டர் உள்ள இருந்து இது பண்றது. எக்ஸ்போலியேஷன்னா அதோட டாப் லேயர் ஃபோர்ஸ்னால அப்படியே கலந்து கலந்து விழுகிறது. தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா சடன் கூலிங், சடன் ஹீட்டிங். நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க ஆக்சிடேஷனால எப்படி ரஸ்ட் ஆயிருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் லொகேஷன். லொகேஷனை பொறுத்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ ஒரு சாயில் வந்து இப்ப ராக்கா மாறுதா. இப்ப ஒரு ராக் இருக்கு, அது மண்ணா மாறிடுச்சு. அந்த மண்ணு எந்த இடத்துல ராக் இருக்கோ அதே இடத்துல அந்த மண்ணு அப்படியே கடந்துச்சுன்னா அது ரெசிடியல் இல்லைன்னா செடன்ட்ரி சாயில். அதே இது இந்த மண்ணு காத்துனாலயோ, இல்ல வாட்டர்னாலயோ, இல்ல அங்கிட்டு வர ஹியூமன் பீயிங்ஸ்னாலயோ, வண்டினாலயோ எதுலயோ ஒண்ணு இந்த இடத்துல இருந்து வேற இடத்துல போய் அப்படியே டெபாசிட் ஆயி அங்க கடந்துச்சுன்னா அது டிரான்ஸ்போர்ட்டட் ஆர் செடிமெண்டரி சாயில். எந்த இடத்துல பேரண்ட் ராக் இருக்கோ அங்கேயே அந்த மண்ணு கடந்துச்சுன்னா அது வந்து செடென்டரி சாயில் இல்லைன்னா ரெசிடுயல் சாயில். டிரான்ஸ்போர்ட் ஆகி பேரண்ட் ராக்ல இருந்து இன்னொரு இடத்துல இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்போர்ட்டட் ஆர் செடிமெண்டரி சாயில். நார்மலா ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ல சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. அந்த சைக்கிள் என்னன்னா வெதரிங். ஃபர்ஸ்ட் அந்த ராக் வந்து ஒண்ணு உடைஞ்சோ இல்ல கெமிக்கல் வெதரிங் மூலியமாவோ சாயிலா மாறணும். அடுத்து அந்த சாயில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஒண்ணு அதே லேயர்ல இருக்கும் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் விண்டுனாலனா விண்டு மூலியமா அடிச்சுட்டு போறது இல்லைன்னா ஆத்து ஓரமா இருக்க ஆத்து மண் அடிச்சுட்டு போகும்ல அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு இடத்துல அப்படியே டெபாசிட் ஆகி அப்ஹீவல்லாம் மேவுறதுன்னு சொல்லுவாங்கல்ல மேல அப்படியே ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டட் ஏஜென்ட்ஸ பொறுத்து சாயிலுக்கு பேர் இருக்கு. இப்ப விண்டுனால டிரான்ஸ்போர்ட் ஆச்சு. விண்டு வந்து அடிச்சுட்டு போய் போட்டுச்சுன்னா அது ஏலியன் சாயில் லூசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாண்ட் டியூன்ஸ் மண் புயல். ஓகேவா? இதுவும் வந்து பில்டிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதே ரன்னிங் வாட்டர் இதெல்லாம் வந்து வாட்டர் அலுவியல் சாயில். அதாவது ஆத்து மண் இருக்குல்ல சோ இதெல்லாமே இரிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணலாம். மெரைன் சாயிலை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. மெரைன் லொகேஷன்ல அப்படியே கடல் மூலியமா லேக்ல டெபாசிட் ஆயிருக்கிறது லாக்கஸ்ட்ரீன் சாயில். அதே கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலியமா இழுத்துட்டு வரப்படுது கொலுவியல் சாயில். அதுக்கு எக்ஸாம்பிள் தாலஸ். மெல்டட் ஸ்னோ அது கிளேசியல் சாயில். அதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரிஃப்டட் டில். இதே இது சாயில்ல சம் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ அதுக்கு வந்து இந்த இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஆர்னா என்ன, ஜினா என்ன, ஈனா வாய்ட் ரேஷியோ, பல்க் யூனிட் வெயிட், ட்ரை யூனிட் வெயிட், சேச்சுரேட்டட். டிஏக்கு இத நீங்க ஈட்டா ஏனும் சொல்லிக்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இதெல்லாமே வந்து ஃபார்முலாஸ் வந்து யூஸ் ஆகும். சோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோன்றத பாத்துக்கோங்க. அதுபடி இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். எப்ப வந்து சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான் இன்னைக்கான கிளாஸ். இன்னொன்னு வந்து சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்னு வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் சாயில். சாயில வந்து இன்னும் கிளாசிஃபை பண்றாங்க. எது மூலியமானா ஃபைன் கிரெயின் சாயில், கோர்ஸ் கிரெயின் சாயில். கோர்ஸ் கிரெயின் சாயில் அப்படின்னா 75 இது கிரெயின்ஸ வந்து மைக்ரோல தான் மெஷர் பண்ண முடியும். அதனால மைக்ரோமீட்டர். 75 மைக்ரோமீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அது கோர்ஸ் கிரெயின். கீழ இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைன் கிரெயின். அதே இது சில்ட் அப்படின்னா 75 மைக்ரோமீட்டர்ல இருந்து 2 மைக்ரோமீட்டர் வரை இருக்கிறது சில்ட். அந்த 2 மைக்ரோமீட்டருக்கும் கீழ இருக்கிறது வந்து 75 மைக்ரோமீட்டர் 2 மைக்ரோமீட்டர் சில்ட். அந்த 2க்கும் கீழ இருந்தா அது வந்து கிளே. சாண்ட்னா 75 மைக்ரோமீட்டர் 2 மைக்ரோமீட்டர். கிராவல்னா 4.75 mm to 80 mm. கோபிள்னா 80 mm to 300 mm. பவுல்டர்னா 300 mmக்கு மேல. இதெல்லாம் அதோட பார்ட்டிகல் கிரெயின் சைஸ பொறுத்து அதுக்கு வச்சிருக்க பேரு. அவ்வளவுதான் இன்னைக்கு. தேங்க்யூ.